முன்னாடி பேட்டிகள்ல பார்த்துருக்கோம். அதாவது வந்து நானா விருப்பப்பட்டுலாம் பாட மாட்டேன். வச்சிருப்பேன். யேசுதாஸ்ன்னு இல்லையா, சரி எஸ்பிபி இல்லையா, மனோ இல்லையா, மலேசியா வாசன் இல்லையா, சரி நானு அப்படின்னு பாடிடுவேன்னு சொல்லியிருக்காரு. நிர்பந்தத்துல வழியிலனா பாடுவேன். விருப்பப்பட்டா ஏதோ ஒரு 2 பாடல் சொல்லலான்னு. இந்த படத்துல எப்படி அமைஞ்சது அது? பொதுவா அவர் பாட்டு எப்பயாவது ரேரா வந்து அந்த தத்துவ பாட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சோக பாட்டுன்னு சொல்லுவாங்க. தொடக்க பாடல்ல அந்த பாடுவாரு. மாதிரி தான் பாடுவாரு. இதுல வந்து கம்போஸ் பண்ணும்போதே, ரங்கராஜ் நான் எல்லா பாட்டையும் நானே பாடுறேன் அப்படின்ட்டாரு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரா இருந்தது. ஒரு ஒரு ரொமான்டிக் சாங்கெல்லாம் அதில் அவர் வாய்ஸில் கேட்கும்போது அதுக்கு ஒரு தனி சிறப்பு வந்தது. ஆனால் என் மனசுக்குள்ள என்ன ஒரு ஃபீலிங் அந்த பாட்டுகள்லாம் பார்க்கும்போது, அந்த பாட்டுகளுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லையே, சரியாவே எடுக்கலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்வாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த பாடல்கள் இருந்திருந்தா நம்ம எப்படி எடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்குறேன். அப்படி எடுக்காதது எனக்கு இன்னும் ஒரு பெரிய வலியாகவே இருக்கும். அவ்வளோ அற்புதமான பாடல்களை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலை விஷுவலா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் துளி எழுந்தது பாட்டுலாம் நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சு எடுத்துட்டேன். அது அந்த பேக்ரவுண்ட்ஸு பிஜிஎம் வரும்போதெல்லாம் நான் வந்து கட்டவே போயிருக்கணும், மாண்டேஜஸ் நிறைய போயிருக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் இப்போ ரொம்ப ப்ளைனாக எடுத்துட்டது எனக்கே ஒரு ஒரு கில்ட்டியாக இருக்குது.